நின்று உங்களோட பேரையும் என்ன இடமோ பதவி வகிக்கிறேன். இப்போ இந்த புலனறுவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஊருக்குள்ளேயே பல சேவைகளை செய்து 6000-7000 பேரை மதம் மாற்றாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் தான் கூற வேண்டும். ஏன்னா அவர்கள் அந்த இணைப்பு, அவர்களின் அந்த தொடர்பு இணைப்பு மற்றும் அவர்கள் செய்யும் சேவைகள், அறநெறி பாடசாலைகள் ஆரம்பித்து ஒரு 10-20 பேர் மிகவும் ராவும் பகலுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவற்றால் ஓரளவுக்கு தான் குறைக்கலாம், நிப்பாட்ட முடியாதுன்னு தான் கூறுகிறார்கள். சிலர் முஸ்லீமாக கூட வாரார்கள், அவருக்கு 5 லட்சம் 10 லட்சம் ரூபா காசு கொடுக்கிறார்கள், கொடுத்து மதத்தை மாற்றுகிறார்கள், கல்யாணம் முடிச்சு வைக்கிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள், கடையை போட்டு கொடுக்கிறார்கள், வீடு கட்டி கொடுக்கிறார்கள். அது செய்வது எங்களுக்கு கஷ்டம். அதனால் இந்த மத மாற்றத்தை நாங்கள் தடுக்க முடியாது, உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஆனால் அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலான வழிகளை செய்ய வேண்டும். அதிலே ஒரு பங்கு தான் உலக சகை பேரவை சிறு அளவிலே அதை செய்து வருகிறது. உலகளாவ ரீதியில் வான்மிகில் வளாது பெய்க வனிமலன் சுரக்கமன்னன் என்ற பாட்டினை, திருப்புராணத்தினை இன்று உலகளாவ ரீதியில் எமது சைவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். எனவே இப்படி ஒரு சபை தேவை என்பதை தற்பொழுது இலங்கை கிளைதான் என்றதொரு ஏதோ சந்தேகப்பட்டார் தலைவர் அவர்கள். இலங்கை கிளை என்ற பேர் என்றது நீங்கள் தீர்மானித்தால் அல்லது வேறு ஏதும் பேரை முன்வைத்தால் அதை நாங்கள் மாற்றுவதற்கு தலைவர் அவர்கள் இடம் தருவார் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த கொடித்தினமானது இப்படி ஒரு மக்களுக்கு பொதுவான கிராம அடிப்படையில் எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் வரும். காசு சேர்க்கலாம், தலைமைத்துவத்தை கட்டி எழுப்பலாம், முழு கிராம அபிவிருத்தி முக்கியமான இதை எல்லாருக்கும் பிரயோசனமான காரியங்கள் ஈடுபடலாம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த கொடித்தினம் தொடங்குகிறது. இந்த பண்பாட்டு நிதியம் என்கின்ற இந்த பண்டுக்குள்ளே அதை போட்டு அதன் ஊடாக பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள், அறநெறி பாடசாலையினுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தான் நாங்கள் அது முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உண்டியல்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எல்லாமாக 80 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாடு முழுக்க இருக்கின்றார்கள். புலனறுவையில் 2 கலாச்சார உத்தியோகத்தர்கள். ஆக எங்களுக்கு கலாச்சார உத்தியோகத்தர் இல்லாத 2 மாவட்டம் கேகாலையும் மாத்தறையும் ரத்தினபுரியும். 3 மாவட்டத்தில் எங்களுக்கு கலாச்சார உத்தியோகத்தர்கள் இல்லை. மற்ற அனைத்து 22 மாவட்டங்களிலே தான் அறநெறி பாடசாலைகள் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அம்பாந்தோட்டை, மொனராகலை, அனுராதபுரம் 3 மாவட்டத்திலும் எங்களுக்கு அறநெறி பாடசாலைகள் இல்லை. இந்த 3 மாவட்டத்தில் 20 மாவட்டங்களில் எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கான கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி அவர்களுக்கு எவ்வாறு இந்த நிதி சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என்பதையும், அறநெறி பாடசாலை மாணவர்கள் தான் இதிலே கூடுதலாக ஈடுபட வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் 3 அந்த கொடி தினத்தை இந்த குருபூச தினத்தில் ஆரம்பிக்கு 3 காரணம் வைத்திருந்தோம். ஒன்று, அறநெறி கல்வியை ஒவ்வொரு பெற்றோர்களிடத்தும் கொண்டு செல்வது. என்றால் தடங்கல்கள் இருக்கின்ற அந்த அறநெறி பாடசாலைகளை கொண்டு செல்வதற்கு என்னன்னு சொன்னால், ஒன்று இந்த தனியார் கல்வி நிறுவனம், 2வது பெற்றோர்களுடைய ஈடுபாடு இல்லாதது, 3வது பெற்றோர்கள் தனியார் கல்விக்கு தான் அனுப்ப விரும்புகிறார்கள் தவிர தன்னுடைய பிள்ளை சிறந்த ஒரு மாணவனாக வர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த அறநெறி பாடசாலைக்கு அனுப்புவதற்கு தவறுகிறார்கள். சகல சைவர்களிலும் விசேடமாக இன்றைய சைவ தமிழ் யுவர்களினதும் அபிலாசைகளை பூர்த்தி செய்தும் ஆற்றல் மிக்க முக்கியமான நவீன துடிப்புடைய சமயமொன்றை சைவத்தினை முன்வைத்தல், சைவத்துடன் தொடர்புபட்ட சகல துறைகளிலும் புதியதும் மூலாதாரமான அனைத்துலக ஆய்வுகளை ஊக்குவித்தல், தற்போதுள்ள உலக சைவ ஒழுங்கமைப்புகளை வலுப்படுத்துதல், அத்துடன் அனைத்துலக சைவ மறுமலர்ச்சிகளையும் இணையாற்றலையும் ஊக்குவித்தல். 21 2வது சைவ தமிழர் பெருமளவு எண்ணிக்கையில் வாழும் உலகின் பல்வேறு பகுதிகளிலுள்ள அங்கத்தவர்களினதும் மற்ற சைவ அமைப்புகளினதும் அனுசரணையுடன் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அனைத்துலக மாநாடுகள் கருத்தரங்கள் நடாத்தப்படும்.